ஆண்கள் படிச்சா அவனோட முடிஞ்சிடும். பெண்கள் படிச்சா அந்த பெண்ணே அவன் வகுத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கும். இன்னொன்னு சொல்றேங்களேன், இந்த மண் இருக்கு பாருங்க, நல்ல மண்ணுல போட்ட விதை, அது 1, 100, 1000 விளையும். அதே பொட்டல்ல போட்டா என்ன அது? முளைக்கவும் முளைக்காது, அப்படியே முளைச்சாலும் பலன் தராது, விளையாது. பொம்பளை அப்படித்தான். ஒரு நல்ல படிச்ச பொம்பளை, ஒரு நல்ல அறிவுள்ள பொம்பளை, ஒரு நல்ல முறையில வாழ்ந்த பொம்பளையா இருந்தா, அந்த பொம்பளையுடைய போற இடத்துலயும் பிறந்த வீட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும், போற வீட்டுக்கு ஒரு புகழோடு வாழும். அந்த பொம்பளை அறிவில்லாத பொம்பளையா இருந்தா, பிறந்த வீட்டுக்கும் கேவலம் கொண்டாந்து வச்சிரும், போற வீட்டுக்கும் கேவலம் கொண்டாந்து வைக்கிறோம். இதுதான் நடைமுறை உண்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பெண்களை அதிகமா படிக்கணும். பெண்கள் நல்லா படிக்கணும்னு சொல்றது அதான். ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். பெண்களுக்கு மூளை அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா, புரியலையா? ஆம்பளைக்கு உடல் பலம் தான் அழியா வேற பெருசு. ஆம்பளைக்கு உடல் பலம் தான் பெருசா இருக்கும். பொம்பளைக்கு மூளை பலம் அதிகம். ஆனா பொம்பளை சிந்திச்சு நல்லது செய்யணும், இந்த குடும்பத்தை எப்படி உயர்த்தணும்னு நினைச்சிட்டாள்னா, அந்த குப்பை மேடா இருந்தாலும் அந்த வீடு கோவரமா மாறிடும். புரியுதா? அதே பொம்பளை அவ சுய ஆசைக்கு, தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய இன்பத்திற்கு, தான் சந்தோஷத்திற்காக போனாள்னா, அந்த முடிஞ்சிடும். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த உலக பிரகாரமா என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஆம்பளைகளை அடக்கி வாழ்ந்த, ஆம்பளைகளை திருத்தி வாழ்ந்த பொம்பளைங்க இருக்காங்க. சரித்திரத்துல. அதாவது ரொம்ப ரவுடியா இருந்தவனை, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்து, அவனை ரொம்ப சாது உள்ளவனாய், நல்லவனா மாத்துன கதைகள் உண்டு நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட கதைகள் உண்டு. பொம்பளை பொறுக்கியா இருக்கான் பாரு, பொம்பளவே தெரியாம பாரு. அவனுக்கு ஒரு பொம்பளை வந்து, அவனை திருத்தி ரொம்ப உத்தமனாக மாத்தின பொம்பளை கதைகள் இந்த நாட்டுல உண்டு. புரியுதா சொல்றது? இந்த திருடிக்கிட்டு, மொள்ளமாரித்தனம் பண்ணிக்கிட்டு, முடிச்சு வித்தம் பண்ணிட்டு போறான் பாரு. அவனுக்கு ஒரு பொம்பளை வந்து, அவனை ஒழுங்குபடுத்தி, ரொம்ப நல்ல மனுஷனாய், அறிவுள்ளவனாய் மாத்தின பொம்பளைகளும் உண்டு. இதெல்லாம் சரித்திரத்துல உண்டு. ஆனா எந்த ஆம்பளையும் ஒரு பொம்பளைய திருத்தி வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. புரியுதா? ஹலோ, எங்க பாக்குற? இங்க பாரு. புரியுதா, புரியலையா? எந்த ஆம்பளையும் ஒரு பொம்பளைய திருத்தி வாழவே முடியாது. என்ன 2 அடி அடிக்கலாம்.